ஒரு ஆவிக்குரியவன் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தான். அந்த பிரயாணத்திலே அநேக தடைகள், அநேக அடிகள், அநேக அவமானங்கள், அநேக அபாயங்கள், அநேக இடையூறுகள், இவைகளெல்லாவற்றுக்கும் மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கை அற்புதமாக முன்னேறிக்கொண்டே இருந்தது. ஆச்சரியப்படுகிற விதத்திலே அந்த வாழ்க்கை ஒரு உன்னதமான ஸ்தானத்தை எட்டி பிடித்தது. அந்த வாழ்க்கையை குறித்து நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். யார் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பை அவனுடைய தகப்பனான யாக்கோபு மிகவும் நேசித்தான். வயதான காலத்திலே பிறந்தவன். அது மாத்திரமல்ல, தான் மிகவும் நேசித்த மனைவிக்கு பிறந்தவன். இல்லை இல்லை என்று பிறந்தவன் யோசேப்பு. ராகேலும் யாக்கோபும் ஒரு காலத்திலே பரஸ்பரம் நேசித்தவர்கள். அப்படி நேசித்த உடனே திருமணமாகி விடவில்லை. விவாகமாகிறது என்று நினைத்த சமயத்தில் அந்த விவாகம் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆச்சு. ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 7 வருடங்கள் அவர்கள் விவாகம் போஸ்ட்போன் ஆனது. இன்று நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் விரும்பணும், விவாகம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆனா அந்த விவாகம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுடைய பிள்ளையாயிருந்து தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து தேவ வசனத்தின்படி பரிசுத்தமாக வாழ்ந்து ஒருவேளை ஆவிக்குரியவனாயிருந்த இன்னொரு ஆவிக்குரிய நபரை விரும்பி அந்த பெண்ணை மனம் செய்து கொள்வது தேவ சித்தம் என்பதை நீ அறிந்து கொண்டு ஒருவேளை பரிசுத்த விவாகத்தின் மூலம் இணைக்கப்பட வேண்டும் என்று நீ ஆசைப்படும் போது நீ நினைக்கக்கூடாது எல்லாமே உனக்கு சாதகமா நடந்துவிடும் என்று. தடைகள் வரும், இடையூறுகள் வரும், விவாகத்திற்கான காரியங்கள் ஒருவேளை கொஞ்சம் கடந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் உன் விவாகம் தேவ சித்தமாயிருக்கும் என்றால் அது தாமதித்தாலும் கூட தேவன் அதற்கு அனுகூலமாயிருப்பார், அற்புதங்களை செய்வார், அந்த விவாகத்தையும் முடித்து வைப்பார். எப்பொழுது அந்த விவாகம் தேவ சித்தத்துக்குள் இருக்கும் என்றால் யாக்கோபும் ராகேலும் ஒருவர் நேசித்தார்கள். ஜாக்கிரதையா கவனிக்கணும். தன் அண்ணன் கொன்று விடுவானோ என்னவோ என்ற பயத்தோடு யாக்கோபு தன் தாயையும் தந்தையும், அதாவது ரெபேக்காளையும் ஈசாக்கையும் விட்டு பிரிந்து தன் தாயின் சகோதரனுடைய வீட்டுக்கு ஓடிவிடுகிறான். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அந்த பிரயாணம் செய்து தன் மாமா வீட்டுக்கு போய் சேருகிறான். அந்த மாமாவுக்கு 2 மகள்கள் இருந்தார்கள். அவர்களில் ராகேல் மிகவும் அழகானவள். அழகான அந்த பெண்ணை பார்த்து யாக்கோபு காதலில் விழுந்தான். காதலில் விழுந்ததற்கு பிறகு அந்த காதலை கவனிங்க, ரகசியமாக மறைக்க நினைக்கவில்லை. ராகேல், உங்க அப்பா ஒருவேளை ஒத்துக்க மாட்டார், அதனால நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம், யாருக்கும் தெரியாம ஓடி போயிடலாம் என்று பைத்தியகாரத்தனமாய் நினைக்கவில்லை, பைத்தியகாரத்தனமாய் செய்யவும் இல்லை. தான் காதலிப்பதிலே தைரியமாக இருந்த யாக்கோபு அந்த காதலை குறித்து வெளியே சொல்வதிலும் தைரியம் உள்ளவனாக இருந்தான். மா, தங்கைமார், நான் ஒரு பையனை காதலிக்கிறேன், ஆனா அந்த விஷயத்தை அவன் அவங்க வீட்டுல சொல்றதுக்கு பயந்துக்கிறான் என்று நீ சொல்வாய் என்றால் அவன் பயப்பட வேண்டியதில்லை, முதல்ல நீ பயப்படணும். எதுக்காக? அவன் வெளியிலே அவனை நேசிக்கிறது போல் நடிக்கிறான், ஆனால் உள்ளுக்குள்ளே உன்னை உண்மையாய் அன்பு கூறுகிறவன் அல்லவே அல்ல. நேசிப்பதற்கு பயம் இல்லாதவன் அந்த அன்பை குறித்து வீட்டிலே சொல்வதற்கு பயப்படுகிறான் என்றால் நல்லவன் அல்ல, துன்மார்க்கன். அநேக சந்தர்ப்பங்களில் இந்த காதல் திருமணங்கள் ஏன் காதலிலும் தோல்வி வருகிறது, காதல் கல்யாணமும் தோல்வி வருகிறது? காரணம் என்னவென்றால் அந்த காதல் பரிசுத்தமானது அல்ல. ஆனால் யாக்கோபை ஜாக்கிரதையாக கவனித்து பார்த்தால் யாக்கோபுடைய காதல் என்பது பரிசுத்தமானது. எப்படி சொல்ல முடியும்? ராகேல் மிகுந்த அழகுள்ளவள். ராகேலை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று தைரியமாக ராகேலினுடைய தகப்பனிடத்தில் போய் பேசினான். நான் உங்கள் பெண்ணை நேசிக்கிறேன், உங்கள் பெண்ணை நான் விவாகம் செய்து கொள்ள விரும்புகின்றேன் என்று சொன்னபோது அந்த தகப்பன் சொன்னான், ராகேலின் தகப்பன் சொன்னான், உனக்கு என் பெண்ணை தருவதில் எந்த கஷ்டமும் இல்லை, ஆனால் நீ அதற்காக ஒரு 7 வருடங்கள் என்னிடத்தில் நீ வேலை செய். 7 வருடம் எனக்கு நீ வேலை செய்தால் என் மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். எனவே 7 வருடங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், யாக்கோபு எங்க இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? ராகேல், லேயாள் என்ற வாலிப பெண்கள் இருக்கிற அதே வீட்டிலேதான் யாக்கோபும் தங்கியிருந்தான். ஒரே வீட்டிலே வாலிப பிராயத்திலே யாக்கோபு நேசிக்கிற ராகேல் ஒரே வீட்டில் தான் இருந்தார்கள். தந்தை சொன்னான், திருமணம் செய்து வைப்பது எனக்கு விருப்பம் தான், ஆனா அதுக்கு நீ 7 years வெயிட் பண்ணணும்னு சொன்னான். ஆனால் இன்றைய வாலிபர்களுக்கு அப்படி வெயிட் பண்ணணும்னா அது நடக்கிற காரியமா? திருமணம் வரைக்கும் வெயிட் பண்றாங்களாங்க. ஒரு பையனும் பொண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். அப்படி விருப்பப்பட்ட
ரட்சிக்கப்பட்ட பிறகு திருமணம் வரைக்கும் சரீர பிரகாரமாக அவர்கள் சேராமல் வெயிட் பண்றாங்களா? திருமணம் வரைக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் திருமணத்தை குறித்து, விவாகத்தை குறித்து சொல்லி அல்லது காதலை வெளிப்படையாக சொல்லுகின்ற நடைமுறை இன்று எங்கேயாவது இருக்காங்க? ஒரே வீட்டில இருந்தாலும் 7 இயர்ஸா யாக்கோபு ராகேல டச் பண்ணவே இல்லைங்க. யாக்கோபு புரிந்து கொண்டான். யோசேப்பு மற்ற பிள்ளைகளை போன்றவன் அல்ல. யோசேப்பினுடைய மனம், யோசேப்பினுடைய குணம், யோசேப்பினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் பிரத்யேகமானது. வாலிப பிராயத்திலே மிகுந்த நீதியுள்ளவனாய் வாழ்ந்தான். தந்தைக்கு துணையாக நின்றான். தந்தையின் விருப்பப்படியெல்லாம் வாழ்ந்தான். எனவே யாக்கோபு யோசேப்பை மிகவும் நேசித்தான். இவைகள் எல்லாவற்றையும் விட மேன்மையானது, யோசேப்போட கூட தேவன் அவனுடைய இளம் பிராயத்திலேயே துணையாக இருந்தார். யோசேப்பை யாக்கோபு மிகவும் நேசித்தான். பலவருண அங்கியை உடுத்துவித்தான். இதை கவனித்த அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், தூஷித்தார்கள், பழிவாங்க நினைத்தார்கள். ஒரு கட்டத்திலே யோசேப்பை விற்று போட்டார்கள். தன்னுடைய வீட்டிலிருந்து, தன்னுடைய ஊரிலிருந்து யோசேப்பு பிரயாணம் போய் எங்க போய் சேர வேண்டி இருந்தது? எகிப்து தேசம் வரை போய் சேர வேண்டி இருந்தது. அந்த பிரயாணத்தின் மத்தியிலே எத்தனையோ அவமானங்கள், அவன் நிந்தைகள், அவைகள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டுதான் யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு போனான். அப்படி போனதற்கு பிறகு அடிமையாக கொஞ்ச காலம் வேலை செய்ய வேண்டி வந்தது. ஒரு வீட்டிலே வேலைக்காரனாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. தான் நம்பிக்கையாக வேலை செய்ததினாலே அந்த வீட்டின் மீது விசாரணைக்காரனாக ப்ரமோஷன் பெற்றுக் கொண்டான். அழகாக இருந்ததினாலே, ஈர்க்கப்படுகிறவனாய் இருந்ததினாலே அவன் மேல் அந்த வீட்டு எஜமானி கண் வைத்து தன்னோடு பாவம் செய்ய வற்புறுத்தி, அதற்கு ஒத்துக்காததற்கு அவன் மேல் பழி சுமத்தி கடைசியில் அவனை கொண்டு போய் சிறையில் அடைத்தது எல்லாமே நமக்கு தெரிந்தது. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்புக்கு ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்தது. என்ன அழைப்பு? கனவின் அர்த்தத்தை சொல்வதற்கு நீ வர வேண்டும், வா என்று. யோசேப்பு பார்வோனிடத்திற்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டான். பார்வோன் தன் கனவின் அர்த்தத்தை சொல்லச் சொல்லி கேட்டான். யோசேப்பு பார்வோனின் கனவுக்கான அர்த்தத்தை சொன்னான். அதன் விளைவாக யோசேப்பு எகிப்து தேசத்தை ஆளுகை செய்கிற பிரதான அதிகாரியாக அவனுடைய 30 வயதிலேயே அந்த சிங்காசனத்தின் மீது அமர்த்தப்பட்டான். அவனுடைய பிரயாணம் வியாகுலத்தோடே கூட ஆரம்பித்தது, ஆனால் வெற்றியோடு முடிந்தது. என்று நம்ம மத்தியிலே யாராவது இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பிரயாணம் மிகுந்த வியாகுலத்தோடு, மிகுந்த வருத்தங்களோடு, விரக்தியோடு கூடிய வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கிறது என்பவர் இருக்கீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் ஹைதராபாத்துக்கு வந்தப்போ பிரயாணம் பூரா அழுதுகிட்டே தான் இருந்தேன். இந்த பட்டணத்துக்கு வரும்போது நான் அழுதுகிட்டே தாங்க வந்தேன். இந்த ஊருக்கான என்னுடைய பிரயாணம் மிகுந்த வியாகுலத்தோடு, மிகுந்த வருத்தத்தோடு தொடர்ந்தது. காரணம் என்னவென்றால், நான் தமிழ்நாட்டில் படித்துக் கொண்டிருந்த போது, ராயவெல்லூர் மாவட்டத்தில் காட்பாடியில் படித்துக் கொண்டிருந்த போது, கிராமமாய் சென்று குக்கிராமங்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மலை பிரதேசங்களுக்கெல்லாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றுதான் நான் மிகவும் ஆசைப்பட்டேன். ஒரு ஸ்டூடெண்டாக பகல் முழுவதும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். சாயங்காலம் ஆன உடனே அந்த காட்பாடி மாவட்டத்திலிருந்து பக்கத்துல சித்தூருக்கு போய் அங்க தேவ வார்த்தையை பிரசங்கித்து திரும்ப நைட்டு காட்பாடிக்கு வந்துருவேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியோட கிராமமாய் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்த வேளையில சடனாக எனக்கு டிரான்ஸ்பர் வந்தது. என்னவென்று, ஹைதராபாத்துக்கு நீ போக வேண்டும் என்று. என்னுடைய இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஹைதராபாத்திலே செய்ய வேண்டி வந்த போது, ஆண்டவரே, நான் கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, இப்ப சடனா ஏன் என்ன ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு போறீங்க? இதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு அங்கிருந்து நான் பிரயாணம் பண்ணி ஹைதராபாத்துக்கு வந்தபோது அழுது கொண்டேதான் வந்தேன். அழுது கொண்டே என்னுடைய பிரயாணம் அன்று ஆரம்பமாயிற்று. எந்த பிரயாணம் அழுகையோடு கூட ஆரம்பித்ததோ அதே பிரயாணம் இதோ கவனிங்க, இந்த இடத்திற்கு என்னை சேர்த்திருக்கிறது. ஏனென்றால் அந்த பிரயாணம் என்னுடைய விருப்பத்தின்படியானதல்ல, அந்த பிரயாணம் என் தேவனுடைய சித்தத்தின்படியானது. கிராமங்களிலே, குக்கிராமங்களிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன், ஆசைப்பட்டேன். அதேபோல ஊழியம் செய்தேன். ஹைதராபாத்துக்கு வந்த பிறகும் கூட சின்ன சின்ன கிராமங்களுக்கு தேடி போய் தினந்தோறும் சுவிசேஷத்தை அறிவித்து வருவேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது கிராமத்துக்கு போய் ஊழியம் பண்ணிட்டு வருவேன். அதோடு மாத்திரமல்ல, மலை பிரதேசங்கள், காடுகளுக்கு சென்று அந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் கூட ஊழியம் செய்து வந்தேன். எத்தனையோ சபைகளில் அந்நாட்கள் அந்த மலை பிரதேசங்களிலே கால்வரி டெம்பிள் சபையை ஸ்தாபித்திருக்கிறேன். ஒருவேளை வேணா நீங்க அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். எப்படியெல்லாம் அந்த மலை பிரதேசங்களுக்கு நான் போயிட்டு வந்தேன்.
அந்த மலை பிரதேசங்களிலே இருக்கின்ற அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே சென்று ஊழியம் செய்தேன். அதாவது மலைகள் ஏறி பள்ளத்தாக்குகள் இறங்கி நதி கரைன்னு கடந்து அந்த மலை பிரதேச மக்களுக்கு மத்தியில தேவ வார்த்தையை பிரசங்கித்து சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாட்களை கழித்துக் கொண்டிருந்தேன். அந்த என்னுடைய ஆசை இப்படி ஒரு பெரிய சபைக்கு மேய்ப்பனாக வேண்டும் என்பது அல்ல. எங்கேயாவது ஒரு மூலையில யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல கவனிக்கப்படாத ஒரு சிறிய ஊழியக்காரனாக ஊழியம் பண்ணணும் என்றுதான் ஆசைப்பட்டேன். அதற்குத்தான் ஆயத்தமானேன். ஆனால் தேவனுடைய திட்டமோ இதோ இவ்வளவு அற்புதமாக, இவ்வளவு ஆச்சரியகரமாக, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. நான் சொல்ல வருவது என்னவென்றால், யாராவது இருக்கீங்களா பிரதர்? இந்த ஊருக்கு வரும்போதே நான் அழுதுதான் வந்தேன். கண்ணீரோடு கொடுத்தேன். இந்த பகுதிக்கு கண்ணீரோடு தான் வந்தேன். இந்த பட்டணம் அழுதுகிட்டே தான் வந்தேன். அல்லது இந்த கிராமத்துக்கு கண்ணீரோடு தான் வந்தேன். அல்லது இந்த தேசத்துக்கே கண்ணீரோடு தான் வந்தேன். எங்கிருந்த செய்தியை கேட்கொண்டீர்களோ தெரியாது. சோசியல் மீடியாவில் கவனிக்கிறீங்களோ அல்லது டிவியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ என்னவோ, அல்லது எந்த பாஷையில கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. மாத்திரம் தெரியும், ஒருவேளை நீ தேவனுடைய சித்தத்தின்படி பிரயாணம் செய்து இன்று நீ எங்கிருக்கிறாயோ அந்த இடத்திற்கு வந்திருப்பாய் என்றால் அந்த பிரயாணம் ஒருவேளை உனக்கு வேதனையாக இருந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே வேதனை, வருத்தத்தை, வியாகுலத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தின்படி ஆரம்பித்த இந்த பிரயாணம் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ யூகித்திராத வெற்றியின் கரைக்கு உன்னை அழைத்துக் கொண்டு போகும். உனக்குள் இருக்கிற வருத்தங்களை, உன்னுடைய வாழ்க்கையிலே இடம் பிடித்த வியாகுலங்கள் எல்லாவற்றையும் நீ மறந்து போகிற விதத்துல என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில நடப்பிக்க போகிறார். அப்பேற்பட்ட கிருபையை உன் மீது காண்பிக்க போகின்றார். யோசேப்பின் வாழ்க்கையில் அதுதாங்க நடந்தது. அதாவது கடந்த 13 வருடங்களாக எவ்வளவு பாடுபட்டிருப்பான், எவ்வளவு அழுதிருப்பான், எவ்வளவு சோர்ந்து போயிருந்திருப்பான். அவைகள் எல்லாவற்றையும் மறந்து போகிற விதத்துல தேவன் அவனை ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு அற்புதமாய் உயர்த்தி கொண்டு போனார். சிங்காசனத்திலே அமரும்படி செய்தார். அந்த ராஜாவுக்கு வந்த கனவு என்ன? 7 வருடங்கள் செழிப்பாக பயிர்கள் எல்லாம் விளையும். அதற்கு பிறகு 7 வருடங்கள் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகிறது. இந்த விஷயத்தை தேவனின் மூலமாய் தெரிந்து கொண்ட யோசேப்பு 7 வருடம் மிகுந்த செழிப்பாக பயிர்களை விளைவித்தான். விளைவிக்கப்பட்ட பயிர்கள் எல்லாவற்றையும் ஜனங்களிடமிருந்து வாங்கி களஞ்சியங்களிலே சேர்த்தான். ஏனென்றால் அடுத்த 7 வருடங்களுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்பதால் அதை தெரிந்து கொண்ட யோசேப்பு ஜாக்கிரதையாயிருந்தான். அவன் சொன்னது போலவே பஞ்சம் வந்தது. மிக தீவிரமான ஒரு பஞ்சம் அந்த தேசத்தையே மூழ்கடித்தது. ஆனால் யோசேப்பு ஏற்கனவே முன் ஜாக்கிரதையோடு இருந்ததினாலே அந்த தேசத்திலே அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் குறைவுபடவே இல்லை. ஆனால் எந்த தேசத்தில் யோசேப்பு இல்லையோ அந்த தேசத்திலோ ஏற்கனவே கவனமாயிருப்பவர்களோ முன்ஜாக்கிரதையோடு இருந்தவர்களோ இல்லாமல் போனதினாலே மற்ற தேசங்களிலே பஞ்சம் தாண்டவமாடியது. அப்படிப்பட்ட சமயத்திலே யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை அழைத்து, இப்படி ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் பார்த்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் கேள்விப்பட்ட சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. என்ன செய்யாது? எகிப்திலே நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த எகிப்திலே ஆகாரம் இருக்கிறதாம். ஏன் எகிப்திலே ஆகாரம் இருந்ததுமா? அங்கே கர்த்தருடைய துணையை பெற்றிருந்த யோசேப்பு இருந்ததினாலே. கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் யோசேப்போட கூட இருந்ததினாலே சுற்றியுள்ள எல்லா தேசத்திலும் பஞ்சம் இருந்த போதும் யோசேப்பு இருந்த தேசத்திலே பஞ்சம் இருக்கவில்லை. ஆவிக்குரிய சகோதரனே, சகோதரியே, கவனி. உன்னோடு கர்த்தர் இருப்பார் என்றால், உனக்குள் கர்த்தர் இருப்பார் என்றால், உன்னை சுற்றி இருக்கிறவர்களிலே கஷ்டங்கள் இருக்கலாம், அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், எதிர்கொள்ளவே முடியாத அளவுக்கு போராட்டங்கள் இருக்கலாம், மேற்கொள்ளவே முடியாத சோதனைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் உன்னோடு இருப்பார் என்றால் கஷ்டம் இருக்காது, நஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலைகள் இருக்காது, வியாதி இருக்காது, வேதனைகள் இருக்காது அப்படின்னு தப்பான போதனையை நான் செய்ய மாட்டேங்க. தேவன் உன்னோடு இருப்பார் என்றால் கஷ்டங்கள் இருந்தாலும், நஷ்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், வியாதி வேதனைகள் இருந்தாலும் தேவன் உன்னோடு இருப்பார் என்றால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உன்னை விடுவிப்பார், வெற்றியை அருளிச் செய்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்தவங்களுக்கு கஷ்டங்களே வராதா? வரும். கிறிஸ்தவங்களுக்கு பினான்சியல் ப்ராப்ளம் வராதா? வரும். கிறிஸ்தவர்களுக்கு சுகவீனமே வராதா? வரும். ஐயோ, அப்படின்னா மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? மற்றவங்களுக்கு கஷ்டங்கள் வருகிற போது, மற்றவங்களுக்கு வியாதி வேதனைகள் வருகிற போது, மற்றவங்களுக்கு பிரச்சனைகள் வருகிற போது
அதிலிருந்து தீர்வு தருவதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கும் எனக்கும் கஷ்டம் வருகிற போது, சிரமம் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது ஆதரிக்கக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய, விடுவிக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த விசுவாசத்தோடே கூட நீ எப்பொழுதும் வாழ வேண்டும். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை சார்ந்திருக்கிறவர்களை, உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களை, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கின்றவர்களை, ஆண்டவரே நீர் நிராதரவாய் விட்டுவிட மாட்டீர். ஏற்ற சமயத்தில் எங்கள் கண்ணீரை துடைப்பீர். ஏற்ற சமயத்தில் எங்கள் கஷ்டங்களை தீர்ப்பீர். ஏற்ற சமயத்திலே எங்கள் வாழ்க்கைக்கு துணையாக நின்று எங்களை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பீர். யோசேப்பினுடைய பிரயாணம் வியாகுலத்தோடு தான் ஆரம்பித்தது, ஆனால் விஜயமுள்ள வாழ்க்கையாய் முடிந்தது ஆண்டவரே. அதே போல இன்று யார் யாருடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, வியாதிகளோடு கூட எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் அவர்களை கண் நோக்கி பாருங்கப்பா. அவர்கள் கஷ்டத்திற்கு, கண்ணீருக்கு, சிரமங்களுக்கு, வேதனைகளுக்கு காரணத்தை நீர் அறிந்திருப்பதினாலே நீங்க கடாட்சிங்க ஆண்டவரே. கண்ணீரை துடைத்து மாற்றி ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவான நாட்களை அருளிச்சேங்கப்பா. அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கிருபையையும் இந்த வேளையிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.